This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் உயர்நிலைப் பள்ளிகளில் கைபேசி தடை சட்டம் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர வாய்ப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான போர் முழுமையாக முடிந்துவிடவில்லை. பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் கருத்து. தென் பிரான்சின் ஹேரோல் ஆற்றில் நீரோட்டத்தில் சிக்கிய மகளை காப்பாற்ற முயன்ற தந்தை உயிரிழப்பு. மேற்கு ஐரோப்பாவில் வளிமண்டல முடக்கத்தால் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் பிரான்ஸ் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிலான அதீத வெப்பம் பதிவாக வாய்ப்பு. பிரான்சின் யூவலின்ஸ் மாவட்டத்தில் பச்சிளங்குழந்தை உட்பட குடும்பத்தை உணவின்றி தவிக்கவிட்டு தப்பியோடிய கொடூர தந்தை. பாரிஸில் ஓசோன் மாசுபாட்டை குறைக்க இன்று முதல் வாகனங்களுக்கு புதிய வேறுபடுத்தப்பட்ட போக்குவரத்து நடைமுறை அமுல். ஐரோப்பிய ஒன்றியத்தில் அகதிகளுக்கு புதிய நெருக்கடி. திரும்ப அனுப்பும் மையங்கள் சட்டத்திற்கு ஒப்புதல். யாரையாவது காயப்படுத்த வேண்டும் என்ற உள்ளுணர்வால் முன்பின் தெரியாத மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்த 15 சிறுவன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சின் தேசிய கல்வி அமைச்சர் எட்வார்ட் கெஃப்ரே உயர்நிலைப் பள்ளிகளில் கைபேசி பயன்பாடு தொடர்பாக புதிய சட்டம் இறுதியாக நிறைவேற்றப்பட்டால் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்தர பாடசாலைகளில் கைபேசி பயன்பாடு முற்றிலுமாக தடை செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில அவசர விதிவிலக்குகளை தவிர மாணவர்கள் பாடசாலை வளாகத்திற்குள் செல்போன்களை பயன்படுத்த முடியாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கை இடம்பெறும் புதிய சட்ட முன்மொழிவில் 15 வயதிற்கு குறைவான சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதும் அடங்கியுள்ளது. ஆனால் அந்த பகுதி தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் முறையான ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. அமைச்சரின் கூற்றுப்படி இந்த தடையானது மாணவர்களின் கவனம், கற்றல் திறன் மற்றும் பாடசாலை சூழலை மேம்படுத்த பெரிதும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த தேவையான வழிகாட்டுதல்கள் பாடசாலை நிர்வாகங்களுக்கு மிக விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். பிரான்ஸ் தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் முழுமையாக முடிந்துவிட்டது என தான் நம்பவில்லை என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார். G7 உச்சிமாநாட்டுக்கு பிறகு வெர்சாய் அரண்மனையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அடுத்த நாளே மக்ரோன் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து பேசிய அவர், போர் செய்வதை விட ஒரு ஒப்பந்தம் இருப்பது எப்போதும் சிறந்தது. குறிப்பாக இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் இருக்கும்போது ஒப்பந்தம் எப்போதும் போரை விட மேலானது என்று கூறினார். மேலும், இப்போது நாம் ஒரு புதிய கட்டத்தில் நுழைகிறோம். அது ஒத்துழைப்பு மற்றும் உரையாடல் அடிப்படையிலான கட்டமாகும். இது போரை விட மிகவும் நல்லது என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரானுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முடிவை அமெரிக்க அதிபர் மிகவும் திடீரென எடுத்ததாக மக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் ஏற்பாடு செய்திருந்த வெர்சாய் அரண்மனை இரவு விருந்தின் போதே இந்த முடிவு எந்தவித முன்னறிவிப்புமின்றி திடீரென எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறித்த நேர்காணலில் வெளிப்படுத்தியுள்ளார். தென் பிரான்சின் ஹேரோல்ட் ஆற்றில் பலத்த நீரோட்டத்தில் சிக்கிய தனது மகளை காப்பாற்ற முயன்ற தந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் 14ஆம் தேதி ட்ரெசான் பகுதியில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சுமார் 10 வயதுடைய சிறுமி பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது மகளை காப்பாற்றுவதற்காக ஆற்றில் குதித்த தந்தையும் பின்னர் தாயாரும் நீரில் சிக்கிய நிலையில் அவசர மீட்பு படையினர் விரைந்து வந்து தாய் மற்றும் மகளை மரக்கிளைகளை பற்றிக் கொண்டிருந்த நிலையில் உயிருடன் மீட்டனர். ஆனால் தந்தை பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆற்றுப் பகுதியில் நீந்த வேண்டாம் என்ற எச்சரிக்கை பலகைகள் ஏற்கனவே நிறுவப்பட்டிருந்ததாகவும், குறிப்பாக ஆற்றின் சில பகுதிகளில் மிக ஆபத்தான அடிநீர் ஓட்டங்கள் இருப்பதாகவும் அதிகாரிகள் மீண்டும் எச்சரித்துள்ளனர். சமீபத்திய வெப்ப அலை காரணமாக பொதுமக்கள் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் அதிகமாக குவியும் நிலையில் தங்களின் உயிரை பாதுகாக்க பாதுகாப்பு விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு ஐரோப்பிய வான்பரப்பில் நிலவி வரும் வளிமண்டல உயரழுத்த முடக்கத்தின் காரணமாக பிரான்சில் வரலாறு காணாத வகையில் கடும் வெப்ப அலை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 21ஆம் தேதி மற்றும் திங்கட்கிழமை ஜூன் 22ஆம் தேதி ஆகிய இரு நாட்களும் பிரான்சில் வானிலை ஆவணங்கள் பதிய தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை அளவிடப்படாத மிக அதீத வெப்பநிலையை பதிவு செய்யக்கூடும் என பிரெஞ்சு வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக எச்சரித்துள்ளது. நடப்பு ஆண்டின் இந்த கடும் வெப்ப அலையில் முதன்முறையாக நேற்று வியாழக்கிழமை அன்று 40 டிகிரி செல்சியஸ் என்ற ஆபத்தான வெப்ப வரம்பு தாண்டப்பட்டுள்ளது.
வியன்னா மாகாணத்தில் உள்ள மொன்ட்மொரிலன் எனும் நகராட்சியில் அதிகபட்சமாக 40.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மேலும் டாட்டசைஸ் பகுதியில் 39.4, இசோடன் நகரில் 39.3, ஷாட்டோமெலன் பகுதியில் 39 மற்றும் ஃபார்டியர் பார் பகுதியில் 38.5 டிகிரி செல்சியஸ் என இதர பல பிரெஞ்சு நகரங்களிலும் வெப்பத்தின் தாக்கம் 40 பாகையை நெருங்கியுள்ளது. வரும் நாட்களில் வெப்பத்தின் உக்கிரம் நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என வானிலை முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஜூன் 21ஆம் தேதி நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் மேலாக உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திங்கட்கிழமை ஞாயிறை விடவும் அதிக வெப்பம் நிறைந்ததாக காணப்படலாம் என்றும் பிரான்ஸ் வரலாற்றில் இதுவரை அளவிடப்பட்ட மிக கடுமையான வெப்ப நாட்களின் பட்டியலில் இந்நாட்கள் முதன்மையாக இடம்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த அதீத வெப்ப நிலவரத்தை கருத்தில் கொண்டு இன்று வெள்ளிக்கிழமை பிரான்சின் 53 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற வெப்ப அலை அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து போதிய அளவு நீர் அருந்தி பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரான்சின் யுவலின்ஸ் மாவட்டத்தில் உள்ள லெமஸ்னில்-லெரோயி பகுதியில் மனிதநேயமற்ற முறையில் ஒரு பச்சிளங்குழந்தை உட்பட தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எவ்வித வாழ்வாதாரமும் இன்றி வறுமையின் விளிம்பில் தவிக்கவிட்டு தப்பியோடிய 31 வயது தந்தை மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அந்த குடும்பத்தினர் கடந்த சில நாட்களாக வெளி உலக தொடர்பின்றி வாழ தேவையான அடிப்படை வசதிகள் ஏதுமற்று முடங்கியுள்ளனர். அந்த தந்தை தப்பியோடிய போது வீட்டில் அன்றாட தேவைகளான குடிநீர், மின்சார இணைப்பு மற்றும் ஒருவேளை உணவிற்கான ஆதாரங்களை கூட முற்றிலும் துண்டித்துவிட்டு இரக்கமற்ற முறையில் சென்றுள்ளார். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பச்சிளங்குழந்தை உட்பட 2 குழந்தைகள் பசியால் அழுதபோதுதான் இந்த அதிர்ச்சிகரமான விடயம் அண்டை வீட்டாருக்கு தெரியவந்துள்ளது. வீட்டின் நிலையை உணர்ந்து அயலவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் உள்ளூர் சமூக பாதுகாப்பு அதிகாரிகளும் அவசரகால மீட்பு படையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற அதிகாரிகள் பசியாலும் தாகத்தாலும் வாடிக்கொண்டிருந்த அக்குடும்பத்தினரை பத்திரமாக மீட்டனர். அவர்களுக்கு தேவையான அவசர மருத்துவ உதவிகளும் ஊட்டச்சத்து உணவு மற்றும் தற்காலிக தங்குமிட வசதிகளும் தற்போது உள்ளூர் நிர்வாகத்தால் உடனடியாக வழங்கப்பட்டுள்ளன. தங்களது பாதுகாப்பிற்கு அரணாக இருக்க வேண்டிய குடும்ப தலைவனே பொறுப்புகளை துறந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இத்தகைய அனாதரவான நிலைக்கு தள்ளிவிட்டுச் சென்றிருப்பது பிரெஞ்சு சமூகத்தில் பலத்த கண்டனங்களை எழுப்பியுள்ளது. தலைமறைவாகியுள்ள அந்த 31 வயது நபரை தேடும் பணியை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இன்று இது தொடர்பாக வெளியாகியுள்ள அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்புகளில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறித்தோ அவருடைய குடியுரிமை என்ன என்பது குறித்தோ எவ்வித விவரங்களும் வெளியிடப்படவில்லை. ஓசோன் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாரிஸ் மாநகர பகுதியின் ஒரு பகுதியில் இன்று முதல் வேறுபடுத்தப்பட்ட போக்குவரத்து நடைமுறை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. காவல்துறை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த அவசர கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணி முதல் இரவு 11:59 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இதன்படி கிரிட் ஏர் வகை 0, 1 மற்றும் 2 ஆகிய மாசுபாட்டுச் சான்றிதழ் கொண்ட வாகனங்கள் மட்டுமே A86 வளையச்சாலையால் வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் செல்ல அனுமதிக்கப்படும். இருப்பினும் சில அத்தியாவசிய வாகனங்களுக்கு சிறப்பு விலக்குகள் வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு சாலைகள், அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் மோட்டார் வழித்தடங்களில் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச வேக வரம்புகளும் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளன. இதன்படி மணிக்கு 130 கிலோமீட்டர் வேக வரம்பு 110 கிலோமீட்டராகவும், 110 கிலோமீட்டர் வேகம் 90 கிலோமீட்டராகவும் மற்றும் 80 அல்லது 90 கிலோமீட்டர் வேகம் 70 கிலோமீட்டராகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அதோடு 3.5 டன்களுக்கு மேற்பட்ட சரக்கு வாகனங்கள் பாரிஸ் பகுதியை தவிர்த்து இல-டிஃபரன்ஸ் வெளிப்புற சாலைகள் வழியாக செல்ல வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் கடும் வெப்பம் காரணமாக இன்று சுமார் 50 மாவட்டங்கள் ஆரஞ்சு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. வரும் நாட்களில் கணிக்கப்பட்டுள்ள அதிக வெப்பநிலை மற்றும் சூரிய ஒளி ஓசோன் செறிவை அதிகரிக்க வழிவகுக்கும். இந்த நிலை பல நாட்களுக்கு தொடர வாய்ப்புள்ளது என மாகாண நிர்வாகம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அகதி அடைக்கல உரிமை மறுக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் செயல்முறையை விரைவுபடுத்தும் நோக்கில் ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒரு புதிய சட்ட சீர்திருத்தத்தை நிறைவேற்றியுள்ளது. பிரான்சின் ஸ்ட்ராஸ்பூர் நகரில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் இடதுசாரி உறுப்பினர்களின் கடுமையான எதிர்ப்பிற்கிடையே இப்புதிய சட்டம் பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த விறுவிறுப்பான வாக்கெடுப்பில் சட்டத்திற்கு ஆதரவாக 418 வாக்குகளும் எதிராக 218 வாக்குகளும் பதிவாகின. 30 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பை புறக்கணித்தனர். இந்த சீர்திருத்தத்தின்படி தங்களது சொந்த நாடுகளால் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படும் சட்டவிரோத குடிய வாசிகளை
ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளுக்கு வெளியே உள்ள 3ஆம் நாடொன்றில் திரும்ப அனுப்பும் மையங்கள் என்ற பெயரில் தற்காலிக தடுப்பு முகாம்களை அமைத்து முடக்கி வைக்க உறுப்பு நாடுகளுக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கப்படுகிறது. தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்களில் வெறும் 20% நபர்கள் மட்டுமே உண்மையில் திருப்பி அனுப்பப்படும் நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிரடியாக அதிகரிப்பதே இப்புதிய கடுமையான சட்டத்தின் முதன்மை இலக்காகும். வலதுசாரி மற்றும் தீவிர வலதுசாரி கட்சிகளின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டுள்ள இச்சட்ட முடிவை பிரான்ஸ் அரசாங்கம் உடனடியாக வரவேற்றுள்ளது. இது நமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதற்கும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கும் கிடைத்த மாபெரும் முன்னேற்றம் என பிரான்சின் ஐரோப்பிய விவகாரங்களுக்கான அமைச்சர் பெஞ்சமின் ஹடாட் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஆளும் ரெனேசன்ஸ் கட்சிக்குள் இது கடுமையான தார்மீக கருத்து வேறுபாடுகளை தோற்றுவித்துள்ளது. குழந்தைகளை கொண்ட அகதி குடும்பங்களை உலகின் ஏதோ ஒரு கோடியில் உள்ள முகாம்களுக்கு தூக்கி எறிவது மனிதநேயத்தின் சிவப்பு கோட்டை தாண்டும் செயல் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாபியன் கெல்லர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் கட்சித் தலைவர் கேப்ரியல் அத்தால் உறுப்பினர்களுக்கு தங்களின் மனசாட்சிப்படி வாக்களிக்கும் சுதந்திரத்தை வழங்கியிருந்தார். மறுபுறம் மனித உரிமை அமைப்புகளும் இடதுசாரி உறுப்பினர்களும் இச்சட்டத்தை ஒரு குளிர்ந்த வன்முறை என கடுமையாக சாடியுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி டென்மார்க், ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இத்தகைய தடுப்பு முகாம்களை ருவாண்டா, உகாண்டா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளில் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயத் தொடங்கியுள்ளன. முன்னதாக இத்தாலியின் ஜார்ஜா மெலோனி அரசாங்கம் அல்பேனியாவில் இத்தகையதொரு மையத்தை திறந்து சோதனை செய்தபோது பல்வேறு சட்ட போராட்டங்களை சந்திக்க நேரிட்டது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் கிரவுடுரோய் நகரில் 86 வயதான ஜாக்லின் என்ற மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்த 15 வயது சிறுவன் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டு அவன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எந்தவொரு குற்றப் பின்னணியும் இல்லாத மிகச்சிறந்த மாணவனான அந்த சிறுவன் யாரையாவது காயப்படுத்த வேண்டும் என்ற உள்ளுணர்வு தேவையின் காரணமாகவே இந்த செயலை செய்ததாக காவல்துறையிடம் அதிர்ச்சிகரமான வாக்குமூலம் அளித்துள்ளான். கடந்த ஜூன் 11ஆம் தேதி மாலை சுமார் 7:30 மணியளவில் கடற்கரை முகாம் பகுதிக்கு அருகில் நடைபயிற்சி முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த மூதாட்டி கொடூரமாக தாக்கப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சம்பவம் நடந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் அறுவை சிகிச்சை முகமூடி மற்றும் கையுறைகள் அணிந்து துளையிடும் கருவியுடன் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சென்ற அந்த சிறுவனை காவல்துறையினர் ஜூன் 16ஆம் தேதி அடையாளம் கண்டு கைது செய்தனர். காவல்துறை விசாரணையில் மூதாட்டியை பின்னால் இருந்து பிடித்து துளையிடும் கருவியால் தாக்கி உதைத்து இறுதியாக கழுத்தை நெரித்துக் கொன்றதாக அந்த சிறுவன் ஒப்புக்கொண்டுள்ளான். முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட இத்தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கும் சிறுவனுக்கும் இடையே எந்தவித முன்விரோதமும் தொடர்பும் இல்லை என நீம் நகர அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். குடும்ப சூழலில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக அவன் கருதிய சில நிகழ்வுகளும் சமீபத்திய காதல் முறிவு ஆகியவற்றால் ஏற்பட்ட மன உளைச்சலுமே இந்த கொடூர தாக்குதலுக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. சிறுவனின் பெற்றோர் அவனது மனநல சிக்கல்களை உணர்ந்து உளவியல் சிகிச்சை அளிக்க முயற்சி செய்திருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட அந்த இளைஞன் தற்போது விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளான். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.